இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் பாதிக்கப்பட்டு நெல்லை தச்சநல்லூர் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி நிவாரணப் பொருட்களையும் வழங்கி வருகிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை முடித்துக்கொண்டு தற்போது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக மழை பெய்து 3வது நாளாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது. தச்சநல்லூர் என்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உலக அம்மன் கோவில் தெருவில் செல்வி நகர், சிந்துப்புந்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் தண்ணீரில் மூழ்கி கிடக்கிறது. தச்சநல்லூர் உலகம்மன் கோவிலில் பாதிக்கப்பட்ட மக்கள் வெல்கம் மஹால் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்க வைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நெல்லை மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய சார்பில் மாவட்ட செயலாளர் கணேசராஜா அவர்களுடைய ஏற்பாட்டில் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது அந்த வெள்ள நிவாரண தொகுப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான பாத்திரங்கள், அரிசி, உணவு, போர்வை, சேலை, வேட்டி உள்ளிட்ட பொருட்களுடைய தொகுப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக போர்வை, அவர்களுக்கு இந்த குளிரால் அவர்களால் தாங்க முடியாத ஒரு குளிர் அந்த பகுதியில், மழை வெள்ளம் பாதிப்பு, தங்களுடைய வீட்டில் இருந்த அனைத்து உடைகளையும் அவர்கள் பறிகொடுத்திருக்கிறார்கள், பாத்திரங்களை பறிகொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் தேவையான போர்வை, வேட்டி, சட்டை, அதே போன்ற பாத்திரங்கள், பிஸ்கட்டு, அதே போன்று பிரெட்டு, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள், அரிசி உள்ளிட்ட பொருட்களோடு அந்த நிவாரண தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, அதே போன்று ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் உடன் இருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜாவுடைய ஏற்பாட்டில் அந்த வெள்ள நிவாரணப் பொருட்கள் தொடர்ந்து அந்த வெல்கம் என்று சொல்லப்படுகிற அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை இருந்து உறவுகளை பார்க்க முடியாமல் பல்வேறு தொல்லைகளோடு தொலைத்தொடர்பு இல்லாமல் சொல்ல முடியாத துயரத்தில் அந்த மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆறுதலாக அவர்களுடன் பேசி அவர்களுக்கு தேவையான அந்த நிவாரண தொகுப்புகளை அதிமுகவுடைய பொதுச்செயலாளர்கள் வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து இன்னும் நெல்லையில் பல்வேறு பகுதிகளில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவிருக்கிறார்கள். ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உபகரணங்கள், உணவுப் பொருட்கள், அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய உடை ஆகியவற்றை வழங்குகிற பிறகு தென்காசிக்கு சென்று அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி சென்று கன்னியாகுமரி பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அங்கேயும் நிவாரணப் பொருட்களை வழங்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ்.